வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம வந்து வீட்டில் வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் வந்து ப்ரெட் வச்சு ஒரு கட்லெட் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 6 ஸ்லைஸ் வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நல்லா கையால் பிச்சு பொடி பொடியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வந்து நான் கையால் பிச்சு இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் இது கிரேட் பண்ணி, அதாவது திருகி கூட இதில் சேர்த்துக்கலாம். அதை இது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி. ஒரு பாதி கேரட் வந்து நான் வந்து திருகி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறேன். இது கூட வந்து ஒரு பாதி குடமிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்காக. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் அது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தமான கை வச்சு கூட நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா மசாலா, அப்புறம் ப்ரெட், காய்கறி எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வரணும். பாருங்கள், இது வந்து மொத்தம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த இதில் சேர்த்துக்குங்க. இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எந்த தண்ணியுமே சேர்க்கல. ஸோ ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே தேவையான அளவுக்கு போதும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வாங்க இது வந்து கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து உள்ளங்கையில் வச்சு அமுத்தி இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, ஸ்லைட்டாக வந்து திக்காக இருக்கணும். ஸோ யூனிஃபார்மாக திக்காக இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து மறுநாள் வந்து எதனா ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ட்டிஸ் பண்ணுறீங்கன்னா இது முன்னாலே வந்து இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து மீதி மிக்ஸையும் வந்து நான் வந்து கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சிடறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம எல்லாமே வந்து பேட்டிஸ் மாரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வாங்க பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து சூடான எண்ணெயில் மீடியம் ஹீட்டில் வச்சு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வச்சுருக்காதீங்க, இல்லைனா வெளியில் வந்து டக்குன்னு கறிக்கிறோம், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து இது வந்து 2 பக்கமாக வந்து ஈவனாக வந்து ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை இப்போ ஸ்லைட்டாக ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு அதே மாதிரி வந்து எல்லா சைடும் வந்து ஈவனாக கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இதை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ சூப்பராக வந்து நம்ம கட்லெட் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெட் கட்லெட் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை